பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். பிரதர், நீங்க யாரு? ஒரு தேவனுடைய ஆலயம். சிஸ்டர், நீங்க யாரு? ஒரு தேவனுடைய ஆலயம். வாலிபனே, நீங்க யாரு? ஒரு தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. அந்த தேவனுடைய ஆலயம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். தேவனுடைய ஆலயம் ரொம்ப பரிசுத்தமானது. ஆகவே தேவனிடத்திலே பரிசுத்தத்தை தான் எதிர்பார்ப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. தேவன் அந்த ஆலயத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு பிரயோஜனமற்ற ஆட்கள் அல்ல. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயம். எப்பொழுதும் சொல்லுங்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் சுத்தமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பிரகாசமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் மகிமையால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயம் அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆலயம் தேவனால் நிறைந்திருக்கிறது. அதுதான் நான். அவருடைய மகிமையால், அவருடைய பிரசன்னத்தால், அவரால், அவருடைய வல்லமையால், அவருடைய வெளிச்சத்தினால், அவருடைய பரிசுத்தத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன். அதுதான் தேவனுடைய ஆலயத்தின் மேன்மையும் மகிமையுமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆலயமாய் இருப்பதனால் விசேஷமாக எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவி எனக்குள் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய ஆவி எனக்குள் நிறைந்திருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய ஆவியினால் இப்பொழுது நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த காலையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யார் என்றால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஜனம். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தெய்வீக மக்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தெய்வீக சுதந்திரம் நீங்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள் நீங்கள். அதற்காக ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரை கனப்படுத்துகிறேன். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள். தேவனுடைய ஆலயமாய் இருங்கள். தேவனுடைய ஆலயத்தை போல பரிசுத்தமாய் இருங்கள். தேவனுடைய ஆலயத்தை போல உறுதியாயிருங்கள். தேவனுடைய ஆலயத்தை போல தெளிவாயிருங்கள். தேவன் தாமே உங்களை தமது ஆலயமாக வைத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி எங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் நாங்கள் அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீரே எங்களை உம்முடைய ஆலயமாக வைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.